45, 46வது வசனம். மத்தேயு 27, 45, 46வது வசனம். 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாகும். அடுத்ததாக மார்க்கு 15வது அதிகாரம் 34வது வசனம் வாசிக்கலாம். 15வது அதிகாரம் 34வது வசனம். 9ஆம் மணி நேரத்திலே இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சபக்தனி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாகும். இந்த இரண்டு சுவிசேஷங்களிலும் மத்தேயு 27, 45, 46 மற்றும் மார்க்கு 15, 34 இந்த இரண்டு அதிகாரங்களிலும் ஒரே வார்த்தை இரண்டு முறையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பதாக சொன்ன ஒரு சில வார்த்தைகள் ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஒரு முறை மாத்திரமே வந்திருக்கும். இந்த 4வது வார்த்தை மாத்திரம் இந்த இரண்டு சுவிசேஷ அதிகாரங்களிலே 2 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஏன்னு சொன்னோம்னா மத்தேயுல சொல்லும் போது ஹீப்ரூ லாங்குவேஜ்ல சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஹீப்ரூ லாங்குவேஜ்ல சொன்னா மட்டும்தான் அந்த யூதருக்கு விளங்கும் சொல்லி அந்த நாட்களிலே அந்த ஹீப்ரூ லாங்குவேஜ்ல மத்தேயுலும், மார்க் அதிகாரங்களில அராமிக் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தைகளை சொன்னா மட்டும்தான் அந்த ரோமர்களுக்கு புரியும்னு சொல்லி மார்க் அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2 முறை சொல்லப்பட்டதான வார்த்தை ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அங்கலாய்த்து இயேசு சொல்வதான காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படியா அவரை முன்பதாக இந்த மரிக்கிற தருவாய்க்கு முன்பதாக இயேசு எப்படியா இருந்தார்னு சொன்னாக்கா வாசிக்கலாம். நீதிமொழிகள் 8:30. நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 30வது வசனம். யாராவது ஒருவர் வாசிக்கலாம். நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாய் இருந்தேன், நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாய் இருந்தேன், எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். ஆமென். அவர் ஆதி முதலாய் தேவனோடு பிதாவோடு சஞ்சரித்துக் கொண்டு ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் என்னென்னலாம் அவர் படைத்தாரோ, என்னென்னலாம் அவர் சிருஷ்டித்தாரோ, என்னென்ன சூழ்நிலைகளாய் இருந்தாலும் பிதாவோடு ஒரு ஐக்கியப்பட்டிருக்கிறவராய் அவர் கிறிஸ்து செல்ல பிள்ளையாய் பிதாவிற்கு ஒவ்வொரு வேளையிலும் இருந்ததை நாம் இப்பொழுது பார்க்கிறோம். பின்பு இந்த உலகத்தில் மானிடராய் பிறந்து 33 வருடங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த போதிலும் எப்போதும் பிதாவோடு உறவாடி மகிழ்ந்த கிறிஸ்து கடைசி இந்த நாட்களிலே அந்த மரிக்கிற தருவாயிலே யோவான் 8:29 யாராவது ஒருவர் வாசிக்கலாம். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானதை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறபடியால் பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. எப்பொழுதுமே பிதாவுக்கு சித்தமான காரியங்கள், பிதாவுக்கு பிரியமான காரியங்களை மாத்திரம்தான் நாம் இயேசு கிறிஸ்து செய்து கொண்டிருந்தார். எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் பிதாவுக்கு பிரியமான காரியங்கள் மாத்திரமே செய்கிறவராய் இருந்தாலும் யோவான் 10ஆம் அதிகாரம் 30வது வசனம் யாராவது ஒருவர் வாசிக்கலாம். அப்பொழுது நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் என்னவா சொல்றார்? நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். நான் பிதாவோடு எப்பொழுதும் அவருடைய பிரசன்னத்தில் மகிழ்ந்து கொண்டிருந்து பிதாவின் பிரசன்னத்தில் எப்பொழுதும் நிறைந்திருந்த இயேசு கிறிஸ்துவின் மேல் பாவங்கள் அனைத்தும் சுமத்தப்பட்ட போது தேவ பிரசனம் அவரை விட்டு மறைந்தது என்று நாம் பார்க்கிறோம். கடைசி நாட்களில் நாம் ஒவ்வொருடைய பாவங்களையும் அவர் மேல் ஏற்றுக்கொண்டு நாம் செய்கிறதான ஒவ்வொரு குற்றங்களையும் ஒவ்வொரு பாவங்களையும் அவர் தாமே நமக்காய் அவர் ஏற்றுக்கொண்டு பிதாவின் பிரசனத்தை இழந்தவராய் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறுகிறதான சூழ்நிலையை நாம் பார்க்கலாம். அந்த இடங்களில் அந்த 27வது அதிகாரம் மத்தேயுல வாசிக்கும் பொழுது அநேக ஜனங்கள் அவரை பரியாசம் பண்ணினார்கள், வழி அருகே போகிறவர்கள் அவரை பரியாசம் பண்ணினார்கள், பிரதான ஆசிரியர்கள் மூப்பர்கள் அவரை பரியாசம் பண்ணினார்கள், அந்த கள்ளர்களும் பரியாசம் பண்ணினார்கள், மற்றவர்களும் பரியாசம் பண்ணினார்கள். அவரோடு கூட இருந்ததான சீஷர்கள் கூட 12 சீஷர்களை விசேஷித்த விதமாய் தெரிந்து கொண்டார். அந்த 12 சீஷர்களும் கூட அந்த கடைசி நேரங்களில் யோவானை தவிர வேறு ஒருவரும் அவரோடு கூட இருந்ததாய் நாம் வேதத்தில் வாசிக்கவில்லை. நாம் அடைய வேண்டிய ஆக்கினை அவர் மேல் வந்தது, நாம் பெற வேண்டிய தண்டனை அவர் மேல் சுமத்தப்பட்டது. அந்த கடைசியாக அந்த 6 மணி நேரம் இல்லையா,
இந்த நேரத்துல என்ன சொல்றது, அவர் சிலுவையை சுமந்து கொண்டு அவர் போகிறதான நேரமாய் கூட நம்ம அந்த நேரத்துல தியானிக்கலாம். மதியம் 3 மணி இருக்கும். அந்த நேரத்துல தான் என்ன பண்றது, 3 மணி நேரம் காரிருள் சூழ்ந்து கொண்டது என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். முதல் 3 மணி நேரங்கள் ரோம வீரர்களாலும் மற்றவர்களாலும் அடிக்கப்பட்டு இழிவாக பேசப்பட்டு வேதனைகளை அனுபவித்தவராய் இவற்றை எல்லாவற்றையும் பொறுமையாய் பொருந்து கொண்ட அவர் 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் அந்தகாரம் பூமியை மூடிக்கொண்டது. அந்த நேரத்தில் பிதாவானவர் கிறிஸ்துவை நோக்கின போது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்ற வார்த்தை அல்ல, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காய் சாபமாக்கப்பட்டபடியினால் பாவத்தை பாராத சுத்த கண்ணர் அவருடைய முகத்தை அவலமாய் மறைத்துக் கொண்டார். எல்லா சூழ்நிலைகளிலும் பிதாவோடு ஐக்கப்பட்டிருந்த இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த 3 மணி நேரம் ஒரு சில நிமிடங்கள் அல்ல, 3 மணி நேரமாக அவருடைய முகம் மறைக்கப்பட்ட போதுதான் இந்த வார்த்தைகள், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அந்த கதறுகிற வேளையை நாம் பார்க்கலாம். ஏசாயா 59 2ஆம் வசனம் யாராவது ஒருவர் வாசிக்கலாம். ஏசாயா 59வது அதிகாரம் 2வது வசனம். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களை அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஒரு பாவம் அறியாத இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களின் நிமித்தம் உங்களுக்கும் இயேசுக்கும் பிதாவுக்குமாக பிரிவினை உண்டாக்குகிறபடியினால் அவர் ரொம்ப என்ன பண்ணாரு, மன வேதனையோடு கூட இந்த காரியத்தை பேசுகிறதை நாம் பார்க்கலாம். எல்லா காரியமும் என்ன சொல்றது, முன்பதாக தீர்க்க தரிசன வசனங்களால் உரைத்தபடி இப்படிப்பட்ட காரியங்கள் நிறைவேறுகிறது. எல்லா சூழ்நிலைகளிலும் மனம் கசந்து அழுகாத இயேசு, ஏன்னா சீஷர்கள் எல்லாம் அவர் விட்டு புறக்கணித்து போன போது கூட அவர் வேதனையா கூட அவர் வெளிக்காட்டவே இல்லை. பேதுரு 3 முறை மறுதளித்தார். அப்பொழுதும் கூட இயேசு, என்னடா நம்ம கூட இருந்ததான ஒரு சீஷர் ஒருவர் அவர் இப்படியாய் நம்மை மறுதளித்தாரேன்னு சொல்லி வேதனை அடையல. காட்டி கொடுத்த யூதாசை குறித்து கூட அவர் வேதனை அடையல. எல்லா சூழ்நிலைகளிலும் அந்த 12 சீஷர்கள் செய்த காரியத்தை குறித்து வேதனை அடையாதவர். ஆணைகளால் கடவப்பட்ட போது கூட அந்த வேதனையை காட்டிக்கொள்ளாத இயேசு, ரோமர் போர் செய்வர்கள் யூத மக்கள் கொடுத்த சிலுவையின் மரணத்தின் வேதனையில் கூட ஒரு முறை கூட அந்த வேதனையை காட்டிக் கொடுக்காத வெளிக்காட்டாத இயேசு 16 மணி நேரமாய் பல பாடுகள் பல உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் சகித்த இயேசு கடைசியா இந்த 3 மணி நேரம் பிதாவின் முகத்தை காணக்கூடாத நேரத்தில் என் தேவனே ஏன் எங்களை கைவிட்டீர் என்று சொல்லி அவர் முகத்தை மறைத்ததை வெளிப்பாடாய் அந்த வார்த்தையை பேசுகிறதை நாம் பார்க்கலாம். அப்படியாய் நம்முடைய ஒவ்வொரு பாவங்களுக்காய், ஒவ்வொரு மீறுதலுக்காய், நம்முடைய ஒவ்வொருடைய குற்றங்களுக்காய் இயேசு ஒவ்வொரு நேரமும் செல்ல பிள்ளையாய் இருந்த இயேசு கடைசி நாட்களில இயேசு பிதாவின் முகத்தை பார்க்கக்கூடாத வழிக்கு கதறுகிறதான அந்த நேரத்தை நான் பார்க்கலாம். என் கூட இருக்கிறாங்க சும்மா அப்படி நடந்துதான் போவான். அவங்க அம்மா டே ஓடாதலான்னுவாங்க. நல்லா வெயில் அடிச்சுட்டு இருக்கோம். ஈவினிங் டைம்ல ஒரு 7 மணிக்கு நாங்கள் பார்க்க போவோம், சும்மா நடக்கலான்ட்டு. ஸ்கார்ஃப் போடுறா, குளிர் காற்று அடிக்கிறது, கோல்ட் ஆகிடுவாங்க. இப்படியா நம்ம பெற்றோர் என்ன பண்ணுறோம், பிள்ளைகளை அப்படி பாதுகாக்கிறோம். ஆனால் பிதாவான தம்முடைய ஒரே பேரான குமாரன் என்றும் பாராமல் அவரையே உலகத்துக்கு தந்தருளி நமக்காய், நம்முடைய பிள்ளைகளுக்காய், நம்முடைய மக்களுக்காய் இல்லையா, இந்த பூமியில் இருக்கிறதான ஒவ்வொருவருக்காய் நம்முடைய குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொடுத்தார். நம் கண்களை மூடி செபிக்கலாம். அல்லேலூயா. இப்பொழுதும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் கர்த்தாவே, பாவமறியாத கிறிஸ்து நீர் எங்களுக்காய் பாவமாகி கோர குருசில் தேவ பிரசனத்தை இழந்தவராய், உறவையும் பிதாவின் நேசத்தையும் இழந்தவராய் தொங்கினீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. ஆனாலும் ஆண்டவரே, நாம் கிறிஸ்து செய்த தியாகத்தை உணர்ந்தவர்களாக அவருடைய பாடுகளையும் வேதனைகளையும் அறியாதவர்களாய் தங்களுக்கு பாவ விமோசனத்திற்காக எதையெல்லாம் தேடி ஓடுறோமோ அதையெல்லாம் விட்டு ஆண்டவரே, எங்கள் கிரியைகளினாலும் செய்களினாலும் ஆண்டவரே பாவம் மன்னிப்பு இல்லை ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் சிலுவையின் தியாகத்தை உணர்ந்து சிலுவையில் அவர் பட்ட பாடுகளை அறிந்து நமக்காகவே அவர் மரித்தார் என்று சொல்லி உணர்வோமானால் பாவத்தின் கோரம் மிகவும் கொடுமையானது. கிறிஸ்து இல்லாதபடி நம்பிக்கையற்ற கல்லறை செல்லும் ஆத்துமாவின் ஆதங்கமும் இப்படியாக தான் இருக்கும். கடைசி நாளில் இயேசு கதறினபடி, என் தேவனே நீங்க
ஏன் என்னை கைவிட்டீங்க என்று சொல்லாதபடிக்கு பாவத்தின் தண்டனை கிறிஸ்து மீது சுமத்தப்பட்ட போது நம்முடைய ஒரே பேரான குமாரன் என்று பாராமல் தங்கள் குமாரனுடைய முகத்தை பிதாவானவர் பார்க்கக்கூடாதபடிக்கு மறைத்து, ஆண்டவரே பாவத்தோடு நாம் நித்திற்கு செல்வோமானால் நம் நிலைமையும் எப்படியா இருக்கும் என்று யோசித்து பார்க்கலாம். கிறிஸ்து இல்லாத நித்தியமும் கொடுமையானது, வேதனை நிறைந்தது. அங்கு நம்முடைய நினைவுகளும் செய்கைகளும் அழிவதில்லை. நித்திய ஆக்கினைக்கு அது பங்குள்ளதா இருக்கும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த கிருபையின் நாட்களிலே கிறிஸ்துவின் பாடுகள் நமக்காய் என்று உணர்ந்து கர்த்தரிடம் வந்து விடுவோம். இயேசு சிந்திய ரத்தம் நம் பாவம் போகவே என்று அவரை உணர்ந்து அவரை ஏற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய கோப ஆக்கினை நாளிலே நம்முடைய எந்த நியாயமும் எந்த நற்காரியங்களும் நம்மை காப்பாற்றாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே நம் பாவத்தை கழுவி நம்மை சுத்திகரிக்கும். இந்த அன்பை உணர்ந்தவர்களாய் கர்த்தரை பற்றிக்கொள்வோம். நித்திய காலமாய் கர்த்தருக்குள் வாழ்வோம். கர்த்தர் தாம் இந்த செய்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.